இந்த கிருபையான காலத்தை பயன்படுத்தி சர்வ ஜனங்களையும் சர்வத்தையும் சிருஷ்டித்த பிதாவாகிய இயேசுவின் அன்பை உணர்ந்து அவரால் கிருபையாய் தந்தளப்பட்ட பாவ மன்னிப்போம், ரட்சிப்போம், நித்திய வாழ்க்கையையும் சுதந்தரித்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். God is calling you today to receive the forgiveness of sins and to accept the Lord, confess our sins and to enjoy the forgiveness of God and enjoy the Zion. God is calling us today. வேதாகமத்திலே இப்படிப்பட்ட அழைப்பை அறிந்தும் தொடர்ந்து அவர்கள் மனந்திருமாமல் பாவியிலாகவே வாழ்ந்து வந்தபடியால் வேதாகமத்திலே தேவனாய் கர்த்தர் உடனுக்குடன் 121 இடங்களிலே அவர்களை தண்டித்துக் கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. In Bible you can find people who were not obey the voice of God, rejecting the loving compassionate heart of the Lord, making the heart of the Lord worry. For those kind of people, because of their sinful activities and sinful deeds, God has punished them immediately. It is mentioned in the Bible for 121 occasions. இந்த 121 தண்டனைகளை நியாயத்தீர்ப்பாக கொடுத்த ஆண்டவர் கிருபையின் காலத்திலே அந்த 121 விதமான பாவ கிரியைகளை சுருக்கமாக 7 பாவங்களாக சுருக்கி அறிவிக்கின்றார். So this 121 type of punishments given unto those people on the time of with the great heart, God has reduced those type of sins into 7 different type of sins in the period of grace. கிருபையின் காலத்தில் அதை 7 பாவங்களுக்குள் அடக்கி 7 விதமான நியாயத்தீர்ப்புக்குள்ளாக்குகிறார். God has reduced those kind of sins into 7 parts, 7 categories, and for these 7 categories of sins, 7 judgments also was determined already. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இந்த அழைப்பை ஏற்க மறுத்து கீழ்ப்படியாத தொடர்ந்து பாவம் செய்த வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு முதலாவது நியாயத்தீர்ப்பு உண்டு என்று சொல்கிறார். For those who do not obey the voice of God, continue in the sins, for them the first judgment is already determined. தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு முதலாவது தண்டனை காத்துக் கொண்டிருக்கிறது. For those who do not obey, for them only the first punishment will be given. இரண்டாவது நியாயத்தீர்ப்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே உண்மையான தேவன், அவரே இரட்சகர், அவரே சீக்கிரமாய் தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை தரும்படி சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார் என்பதை விசுவாசியாத கிறிஸ்தவர்கள் மற்றபடியான சகல ஜனங்களுக்கும் காத்திருக்கிறது விசுவாசியாதவர்களுக்கு என்றதான இரண்டாவது நியாயத்தீர்ப்பு. First punishment will be given to the disobedient people. Second punishment will be given to the unbelieving people, those who believe not those who not believing the truth, which then God will forgive my sins and God will give the eternal life. Those who do not believe, for them the second judgment will be given. 2 தெசலோனிக்கேயர் 1:7-8 வசனப்படியாய் நித்திய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து அல்லது ஏற்க மறுத்து மாயையான இந்த உலகத்தின் ஐசுவரியை சம்பாதிப்பதற்காக அக்கிரமம் அநியாயமான வாழ்க்கையை பின்பற்றி ஐசுவரியத்தின் மேல் நாட்டம் கொண்டு ஐசுவரியத்து நிமித்தமாய் மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டு கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய கொள்ளை கூட்டத்தாருக்கான நியாயத்தீர்ப்பு. ஐஸ்வர்யவான்களாக வாழ்ந்து தேவனை மறுதலிக்க கூடியவர்கள் எவர்களோ அவர்களுக்கு ஐந்தாவது நியாயத்தீர்ப்பு காத்திருக்கிறது. Fifth punishment will be given for people who long to get more money, the people who want to get more richness, the people who want to grow more in the money and to forget the love of God. For those kind of people, the fifth punishment will come upon.
வேதாகமத்திலே யாக்கோபுவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. யாக்கோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். Book of James chapter 5, 1 to 3 verses. ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்த நிமித்தம் அலறி அலறுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்து அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். Now listen to you rich people, weep and wail because of the misery that is coming on you. Your wealth has rotted and moths have eaten your clothes. Your gold and silver are corroded. Their corrosion will testify against you and eat your flesh like fire. You have hoarded wealth in the last days. ஐஸ்வர்யத்தை நம்பி தேவனை மறுத்து பாவ வாழ்க்கை வாழ்கிற ஐஸ்வர்யவான்களே, உங்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து அலறி ஆளுங்கள். காரணம், இந்த கிருபை நிறைந்த காலத்தை பயன்படுத்தி பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்று பரிசுத்தமாகுதலை அடைந்து நித்திய வாழ்க்கை சுதந்திரித்துக் கொள்ள கடந்து வருகின்ற அழைப்பை அற்பமாய் எண்ணி தேவன் அல்லாதவளை தேவன் என்று ஏற்றுக்கொண்டு ஐஸ்வர்யத்தை தரும் கடவுள் என்று நம்பிக்கொண்டு இயேசுவை மறுதலிக்க கூடிய கூட்டத்தார் யாவருக்கும் அவருடைய ஐஸ்வர்யமே அவர்களை அக்கினி கடலுக்குள் தள்ளி அவர்களை வேகப்படி அரிக்கக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. Those who trust upon their wealth and not accepting the Lord as the Savior and the one who will give them the redemption. The people who always have the mind over the money, people who have always the money, always have the mind to earn more money and to believe upon their riches, they will be facing this punishment. Their riches itself will give the punishment.